Hi friends, welcome to Joe's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Joe's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தினமும் ஒரு டம்ளர் சீரக தண்ணீர் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய 5 ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்ற இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜீரக தண்ணி அப்படிங்கிறது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு மேலா ஆயுர்வேதத்துல மருந்தா பயன்படுத்தப்பட்டு வருது. இதுல இருக்கக்கூடிய எல்லா ஊட்டச்சத்துக்களும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு கிளாஸ் ஜீரக தண்ணியை குடிக்கிறது உங்களோட ஒட்டுமொத்த ஆரோக்கியங்களுக்கு அதிசயத்தை செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம். இது நம்மளோட இதயம், வயிறு, முடி, தோலுக்கு கூட நன்மை பயக்குது. வேற என்னென்ன நோய்களுக்கெல்லாம் இந்த ஜீரக தண்ணி மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? முகப்பருக்களை நீக்கிறதுலயும் ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராடுறதுலயும் சீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரீ ரேடிக்கல்கள் அப்படிங்கிறது ஒரு நச்சு தான். இது நம்மளோட உடம்புல நுழைஞ்சி நம்மளோட சருமத்தின் புரதத்தை உடைக்குது. இது கரைகள், தளர்வான சருமத்தை கூட ஏற்படுத்திடும். ஜீரகம் அப்படிங்கிறது ஒரு உணவு, அதுவும் நார்ச்சத்து நிறைந்த ஒரு மூலிகை பொருள் தான். நமது உடம்புல இருந்து இந்த நச்சுக்களை வெளியேற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஜீரகத்தை பயன்படுத்தி ஜீரக தண்ணீர் குடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிப்ஸ்: ஜீரக தண்ணி சூட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பானம் அப்படிங்கிறதுனால இதை அதிகமா பருகக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழியை மனசுல வச்சுக்கிட்டு தினைக்கும் 1 டம்ளர் மட்டும் குடிச்சிங்கன்னா போதுமானதா இருக்கும். தலைமுடிய ஆரோக்கியமா வச்சுக்கிறதுல ஜீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஜீரக தண்ணியில பாக்டீரியா எதிர்ப்பு, அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள்லாம் இருக்கு. இத குடிக்கிறது உச்சந்தலையோட ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்துது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஜீரக தண்ணியில புரோட்டீன், கார்போஹைட்ரேட்டுகள்லாம் நிறைய இருக்கு. இது முடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. முடியுடைய வேர்க்கால்கள்ல இருந்து அடி நுனி பகுதி வரைக்கும் ஸ்ட்ராங்கா வளர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறதோட மட்டும் இல்லாம முடி உதிர்றதையும் கட்டுப்படுத்துது. நீங்க ஜீரக தண்ணியை தினமும் குடிச்சிட்டு வர்றப்ப முடி உதிர்றத குறைச்சு முடிய நல்லா சாஃப்டா மென்மையா மாத்துது. டிப்ஸ்: பொடுகை எதிர்த்து போராடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜீரக தண்ணியை குடிக்கிறதோட மட்டும் இல்லாம ஜீரக தண்ணியில நீங்க ஹேர் வாஷ் பண்றப்ப பொடுகு இருந்த இடம் தெரியாம ஓடிரும். ரத்த சோகை இருக்கவங்களுக்கு சீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சீரகத்துல இரும்பு சத்து நிறைய இருக்குது. இந்த இரும்பு சத்து இருக்குல்ல, இது ரத்தத்துல ஹீமோகுளோபின் உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கியமான சத்து. இந்த இரும்பு சத்து நம்ம உடல்ல முழுவதும் ஆக்சிஜனை கொண்டு செல்றதுக்கு கூட அவசியமான ஒரு சத்து தான். குறைந்த ஹீமோகுளோபின் அளவுகள் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ரத்த சோகை வந்துருச்சுன்னா சோர்வு, பலவீனம், தலை சுற்றல் இது மாதிரியான அறிகுறிகளுக்கு கூட வழிவகுத்துரும். ஜீரக தண்ணிய தவறாம குடிக்கிறது இந்த அறிகுறிகள்ல இருந்து நீங்க விடுபடுறதுக்கும் சிகிச்சை அளிக்கிறதுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். டிப்ஸ்: ரத்த சோகை நோயாளிகள் ஜீரக தண்ணீரோட கருப்பு எல் சேர்த்து குடிக்கிறது நல்ல பலனை தரும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல ஜீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல ஜீரகம் நேர்மறையான விளைவை கொண்டிருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் கொண்டது. இதயத்தை பாதுகாக்கிறதோட மட்டும் இல்லாம இதயம் சம்பந்தமான பல பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுலயும் ஜீரகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஜீரக தண்ணியை குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துறதுக்கும், கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும், கொழுப்பு சத்துக்கள் சேர்வதை தடுக்கிறதுக்கும் கூட உதவுது. இப்படி நீங்க செய்யறதன் மூலமா இதய அடைப்பு, மாரடைப்பு, ரத்த உறைவு இது மாதிரியான ஆபத்து கணிசமா குறைக்கப்படுது. டிப்ஸ்: ஜீரக தண்ணீரை காலையில வெறும் வயிற்றுல குடிக்கிறது இதயத்துக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நீரிழிவு மற்றும் ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கிறதுல சீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஜீரக தண்ணியை குடிக்கிறது நம்மளோட உடம்புல இன்சுலின் உற்பத்தியை தூண்டுது. இது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது ரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் வச்சிருக்கும். ஹீமோகுளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
காலை, மதியம், இரவு அப்படின்னு ஒவ்வொரு உணவுக்கும் 30 நிமிஷங்களுக்கு அப்புறம் ஜீரக தண்ணி கொஞ்சம் குடிக்கிறது ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வச்சிருக்கிறதுக்கும் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஆய்வுகள் கூட நிரூபிச்சிருக்கு. டிப்ஸ்: ரத்தத்துல குளுக்கோஸ் அளவு மிக குறைவாவதை தடுக்க ஏற்கனவே நீரிழிவு மருந்துகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜீரகத்தை அதிகமா உட்கொள்றதை தவிர்க்கணும். கொஞ்சம் ஜீரக தண்ணி குடிச்சாலே போதும். ஒரு நாளைக்கு 1 டம்ளர் மட்டும் ஜீரக தண்ணி எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழியை மறந்துட வேண்டாம். இந்த வீடியோல ஜீரக தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ. பை.